2வது திருமணத்தால் வீட்டில் வெடித்த மோதல். அந்த உச்சக்கட்ட அசிங்கம் தெரிஞ்சா தன்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு வீட்ல நடந்த பெரும் பிரச்சனையினால லதா ரஜினிகாந்தும் சேர்ந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு கொடுத்த ஒரு சில முடிவுகள், அத தாங்கிக்க முடியாத வழியில ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டிலேயே எடுத்திருக்க தற்கொலை முடிவு, ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கும் உச்சக்கட்ட ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமாவுடைய ஒரு உச்சம் பெற்ற நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். ரஜினிகாந்த் இன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய ஒரு மாபெரும் சூப்பர் ஸ்டார். தமிழ் சினிமால அவரு சாதிக்காத விஷயங்களே இல்ல. ஆனா, என்னதான் தமிழ் சினிமால அவரு இவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருந்தாலும், அவருடைய சொந்த வாழ்க்கையில அவருக்கு நிம்மதி அப்படிங்கிறது சுத்தமா இல்லங்க. என்னதான் நாம காசு, பணம்னு எத வேணாலும் சம்பாரிக்கலாம். ஆனா, நிம்மதி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவைன்னா, அது கண்டிப்பா அது நம்ம குடும்பத்தால மட்டும் தர முடியும். அந்த நிம்மதி அப்படிங்கிறது இப்போ ரஜினிகாந்துக்கு சுத்தமா இல்லையாம். அதுக்கு முழுமையான காரணம் அவருடைய மகள்கள் தான். ரஜினிகாந்துக்கு 2 மகள்கள். மூத்த மகள் ஐஸ்வர்யா, 2வது மகள் சௌந்தர்யா. ஐஸ்வர்யா ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி நடிகர் தனுஷ காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. அந்த திருமண வாழ்க்கைக்கு ரஜினிகாந்த் ஒத்துழைச்சாரு. அதன் பிறகு ரஜினிகாந்த் தனுஷ தமிழ் சினிமால பெரிய நடிகராக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு, நெறைய இயக்குனர்கள அறிமுகப்படுத்தி, அதன் மூலியமா தனுஷ் இன்னைக்கு ஒரு பெரிய நடிகரா மாத்திட்டாரு. நடிகரா மட்டும் இல்லாம தனுஷ் அவர்கள் ஒரு நடிகரா, ஒரு பாடகரா, ஒரு இயக்குனரா, தயாரிப்பாளரான்னு எல்லாவித திறமைகளையும் அவரு வெளிப்படுத்தி, அதுல வெற்றியும் கண்டிருக்காரு. அவங்களுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் 2 மகன்களும் பொறந்தாங்க. ஆனா 3 வருடத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட சில கருத்து வேறுபாட்டால 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அதன் பிறகு ஐஸ்வர்யாவ தனுஷ் கிட்ட சேர்த்து வைக்கணும்னு ரஜினிகாந்த் எவ்வளவோ போராடி பார்க்குறாரு, கஷ்டப்பட்டு பார்க்குறாரு. ஏன் தனுஷுடைய கால்ல மட்டும் தான் விழல. ஆனா தனுஷும் சரி, ஐஸ்வர்யாவும் சரி 2 பேரையும் அவங்களுடைய முடிவுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. எங்களால இனிமே சேர்ந்து வாழ முடியாது. அதுக்கு இனி எங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு. இது போக இப்போ தனுஷுடைய குடும்பத்தினர்கள் தனுஷ்க்கு 2வது திருமணம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் ரஜினிகாந்த் காதுக்கு வந்திருக்கு. ஐஸ்வர்யாவுக்கும் தெரிய வந்திருக்கு. அத பார்த்த ஐஸ்வர்யா, தனுஷே 2வது திருமணம் பண்ணிக்கும்போது நான் பண்ணிக்க மாட்டேனா என்ன? அப்படின்னு அவங்களும் இப்போ 2வது திருமணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ரீசென்ட் டைம்ல ஒரு முக்கியமான நடிகர் கூட அவங்க இப்போ தொடர்புல இருக்கிறதாவும் சில செய்திகள் இப்போ ரஜினிகாந்துக்கு தெரிய வர, ரஜினிகாந்த் தன் மகள கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு. லதா ரஜினிகாந்தும் சேர்ந்து ஐஸ்வர்யாவ கண்டிக்கும்போது தான், அந்த நடிகர் கூட மட்டும் ஐஸ்வர்யா பழகுறது மட்டும் இல்லாம, 2 பேரும் இப்ப நெருங்கி பழகிட்டு இருக்காங்க. திருமணமும் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு செய்தி கேட்டு, அவங்க அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. தன் மகள பயங்கரமா கண்டிச்சிருக்காங்க. "நீ மட்டும் அப்படி ஒரு முடிவெடுத்த அப்படின்னா, நாங்க 2 பேருமே தற்கொலை பண்ணி இறந்துருவோம்." அப்படிங்கிற மாரி 2 பேரும் மிரட்ட, ஸோ ஐஸ்வர்யாவுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. தன் வாழ்க்கை இப்படி ஒரு கட்டத்திலயும் வீணா போயிட்டே இருக்கு. இப்படி அசிங்கப்பட்டு பயந்து பயந்து வாழ்றதுக்கு நாம சாகுறதே மேல் அப்படின்னு வீட்லயே அவங்க எடுத்திருக்க தற்கொலை முடிவு ரஜினிகாந்த் குடும்பத்த ஒட்டுமொத்தமா நிலைகுலைய வச்சிருக்கு.